அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் பல மாதங்களுக்கு போரிடும் அளவுக்கு ஈரான்கிட்ட ஃபோர்ஸபிள் வெப்பன்ஸ் ஸ்டாக் இருக்கு. நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவங்க டு பி கண்டினியூஸ் தே ஹவ் பீன் மேனுஃபேக்சரிங். அவர்கள் தொடர்ந்து இடையில்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய ட்ரோன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஹெர்முஸ் வளைகுடா கடல் எல்லையிலிருந்து கடல் ஓரமாக 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஏவுகணை தளம் இருக்கிறது. அவர்கள மொத்தம் 100 ஏவுகணை தளம், அதில் 50 தளம் சேதமடையாமல் இருக்கிறது. யார் சொல்லியிருக்கா? அமெரிக்காவிலிருந்து ரிப்போர்ட் போயிருக்கு. அப்புறம் 28க்கு மேற்பட்ட வழிகள் இருக்கிறது. சேட்டலைட் பிக்சர் அதை சரியாக படம் பிடிக்க முடியாது. எந்த வழியிலிருந்து ஃப்ளைட் வெளியே வருது, எந்த வழியிலிருந்து ஏவப்படுது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இயற்கை அவர்களுக்கு பெரிய அளவில் அரணாக இருப்பதால் அவர்களுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஏராளமான ஆயுதங்களை கொடுத்து வருவதாலும் இப்போ வரைக்கும் அவங்க ஆயுதங்கள் அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது. இந்த நாட்டை வெற்றி கொள்ள முடியாது.